ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. இந்த கேமில் மெகா ரேம்ப் எங்கே இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ வீட்டுக்கு வெளியில் போனோடனே ஒரு கார் நிற்கும். இந்த காரில் யார் வேணால் போகலாம். மெகா ரேம்ப்க்கு எனக்கு இந்த கார் பிடிக்காது, அதனால் நான் டியூக் 1290 அப்படிங்கிற பைக்கில் தான் போகிறோம். ஸோ இந்த பைக்குக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய சீட் கோட் என்னென்னா 8888. உங்களுக்கு இது வேண்டாம்னா எந்த பைக் வேணாலும் இல்லை எந்த வெஹிக்கிள் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் இதில் யார்கிட்டேன் வீட்டுக்கு வெளியில் போகணும்னா வெளியில் போனோன்னா லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து நம்ம ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணும். போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது திருப்பி லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் சைடில் போகணும். போயிட்டே இருக்கணும். மெகா ரேம்ப் வந்துடுச்சு. இதுதான் நம்ம மெகா ரேம்ப். வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு இந்த மொத்த மெகா ரேம்பையும் ஃப்ளைட் சுற்றி காட்டலாம். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச மெகா ரேம்பில் நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். எனக்கு பிடிச்ச மெகா ரேம்ப் இதில் ஸ்ட்ரைட்டாக போகும்போது திருப்பி இதில் ரைட் எடுக்கும். ரைட் எடுத்து திருப்பி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இருக்குது, இந்த ரைட் சைடில் இங்கே இருக்குது. இதுதான் எனக்கு பிடிச்ச ரேம்ப். இதில் நான் ஏறி காட்டவா? ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் போகக்கூடாது. அப்படிப்பட்ட மெகா ரேம்ப் இது. கிட்டே இருக்கிறோம். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஜம்ப் போகாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கீழே வந்துட்டான். இப்போ நம்ம செத்து போகாமல் இருக்கிறதுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கோட் ஆக்டிவேட் பண்ணலாம். அதோட நம்பர் 9129 ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இன்ஃபினிட்டி ஹெல்த்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பைக்கில் இருக்கலாம். ஸ்பீடாக போயிடலாம். ஏறலாம். சரி, ஏறிக்கலாம். ரிட்டர்னிங். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகணும். ரொம்ப ஸ்பீடும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவும் இல்லாமல் போகாது. மேலே போகும்போது உங்களுக்கு சரி எப்போ போகணும். இந்த வாட்டி நம்ம எப்படியாவது மேலே போகலாம். இந்த ரேம்ப் எனக்கு பிடிச்ச ரேம்ப் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் போயிடலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்த பிறகு அந்த லெஃப்ட் சைடில் ஒன்று தெரியும், இதில் போய்க்கலாம். வந்துட்டோம். இதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் எடுத்துக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் நிறைய ஆபத்து இருக்கும். அதனால நம்ம திருப்பி ரைட் எடுக்கலாம். ரைட் எடுத்து திருப்பி ரைட், திருப்பியும் ரைட். பேக் எடுத்து திருப்பியும் லெஃப்ட். கொஞ்சம் கஷ்டமான ரவுண்ட் தான்.
திருப்பம் இல்லை. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் தான் சொல்லணும். திருப்பி அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிளேஸ் பார்ப்பீங்க. அப்படியே வேணால் சுற்றி பார்க்கணும்னா சுற்றி பார்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இப்போ காட்ட முடியும். உங்களுக்கு வேணும்னா வேறு நிறைய ரேம்ப் இருக்குது, அதிலலாம் நீங்கள் ஏறி பார்க்கலாம். ஸோ நான் வீடியோ ரேம்ப் ஏறுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல ஏரோப்ளைனில் ஏறி காட்டுறேன்னு, அதை நான் இப்போ காட்டுறேன். இப்போ ஒரே ஜம்பில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஜம்ப் பண்ணலாமா? இறங்கலாம். 3, 2, 1 ஜம்ப். நல்லா ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ ஜம்ப் இல்லைன்னு நினைக்கிறேனோ. ஓ 3, 2, 1 ஜம்ப். ஐயோ போக முடியல. 3, 2, 1 ஜம்ப். ஜம்ப் ஆகுடா. ஓஹோ 3, 2, 1 ஜம்ப். வந்துட்டோம். இந்த ஃப்ளைட்டில் ஏறலாம், பறக்கலாம். பறக்க தொடங்கியாச்சு. ரேம்ப் இதோட ஏர்போர்ட்டோட லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்குங்களா? இது ரயில்வே. இந்த இருக்கு. இதுதான் மொத்த ரேம்ப். பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இவ்வளோ பெரிய இடத்துல கட்டியிருக்காங்க. இது 2 ஸ்டார்ட் ஆகுது. அங்கே கூட இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் நிலமோ இருக்குது, புழு இருக்க மாதிரி இருக்குது. கேட்டர்பில்லர் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஏறணும். இந்த ரேம்ப் தான் நம்ம ஏறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த ரேம்ப். இங்கே ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.